ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் சிக்கன் கிரேவி பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி ரைஸ், சப்பாத்தி, பிரியாணிக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க, இப்போ ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த சிக்கன் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து அதில் நல்லா பொரிய விட்டுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சீரகம் அதுவும் சேர்த்து எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் அதில் 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு அது கூடவே 10லேருந்து 12 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு, இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ ஒரு தக்காளி அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம், திட்டமாக சேர்த்தா போதும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு புதினா, கொத்தமல்லிலாம் நல்லா சுருங்கி வதங்கிட்ட பிறகு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ஆற வச்சு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம் சிக்கன் கிரேவிக்கு. இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு பிரியாணி இலை, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொரிய வச்சுட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவிக்கு. இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் கறி மசாலா, 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு கறி மசாலா வரைக்கும் சேர்த்தா போதும், கரம் மசாலா வேண்டாம். இப்போ சிக்கன் கிரேவிக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. மசாலா பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்துட்டு நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். துளசி மணி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.